முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அந்த கதை என்னவோ மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. மூக்குத்தி அம்மன் 2 பட பூஜையில மற்ற நடிகைகள்கிட்ட நயன்தாரா நடந்துகிட்ட விதம் சர்ச்சையானுச்சு. அதுக்கு அடுத்ததான் அந்த படம் குறித்து பலவிதமான செய்திகள் இணையதளத்துல பரவிட்டு வரக்கூடிய நிலையில வதந்திகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில குஷ்பு தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல அறிக்கை ஒன்ன வெளியிட்டிருக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி இயக்கிய மூக்குத்தி அம்மன் படம் 2020 ஆண்டு நேரடியா OTT தளத்துல வெளியாச்சு. இந்த படத்துல நயன்தாரா, ஆர்ஜே பாலாஜி, ஊர்வசி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. சாதாரண குடும்ப கதையை கையில எடுத்து யதார்த்தமான நடிப்பை எல்லோருக்குமே கொடுத்து அதை வெளிப்படுத்தி இருந்தாரு ஆர்ஜே பாலாஜி. அந்த படம் OTTல வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்துடைய 2வது பாகம் எடுக்கிறது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த போது ஆர்ஜே பாலாஜி ஒரு பெரிய சம்பளத்தை கேட்டதா சொல்லப்படுது. இதையடுத்து 2வது பாகத்தை சுந்தர் சி இயக்குவாரனும் அதுல நயன்தாராவே மூக்குத்தி அம்மனா நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின நிலையில அண்மையில இந்த படத்துடைய பூஜை ரூபாய் 1 கோடி செலவுல கோயில் போல பிரம்மாண்ட செட் போட்டு நடைபெற்றுச்சு. பான் இந்தியா திரைப்படமா உருவாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் ரூபாய் 100 கோடினும் இந்த படத்தை தயாரிப்பாளர் ஐசாரி கணேஷ் தயாரிக்க இருக்கிறாரு. இந்த படத்துடைய பூஜையில ரெஜினா கசன்ட்ரா, அபிநயா, மீனா, மைனா, நந்தினி ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்துடைய பூஜையில நயன்தாரா மீனாவை கண்டுக்கவே இல்லை. அவர் பலமுறை பேச முயற்சி செஞ்சுமே நயன்தாரா அவரை புறக்கணிச்சிருக்காரு அப்படின்ற செய்தி வெளியாகி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நயன்தாரா மேடையில இருக்கும்போது ரெஜினா தன்னோட செல்போன்ல செல்ஃபி எடுத்திருக்காங்க. இதனால மேலுமே கடுப்பான நயன்தாரா கேரவனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெஜினாவுக்கு போன் போட்டு என் அனுமதி இல்லாம எப்படி போட்டோ எடுத்தா அப்படின்னு மிரட்டியதாகவும் சொல்லப்படுது. இதனால சுந்தர் சி நயன்தாராவை வச்சு எப்படி படம் எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல அப்படின்ற பேச்சு எழுந்திருக்கக்கூடிய நிலையில படப்பிடிப்போட தளத்துல நயன்தாரா உதவி இயக்குனர் ஒருத்தரை கடுமையா திட்டதாகவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர் சி கோபத்துல அவரை வச்சு படம் எடுக்க முடியாதுன்னு படப்பிடிப்பு தளத்துல இருந்து சென்றுட்டதாகவும் அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் ஐசாரி கணேஷ் தலையிட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சதாகவும் பல பத்திரிகைகள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 படம் குறித்து இணையத்துல பரவி வரக்கூடிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க நடிகை குஷ்பு. தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல அவங்க அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. இது குறித்து அதுல சுந்தர்சியோட நலன் விரும்பிகள் அனைவருக்குமே மூக்குத்தி அம்மன் 2 பற்றி பல தேவையற்ற வதந்திகள் இணையதளத்துல உலா வந்துட்டு இருக்கு. அது எதுவுமே உண்மை கிடையாது. படப்பிடிப்பு திட்டமிட்டபடியே விறுவிறுப்பா நடைபெற்றுட்டு வருது. சுந்தர் சி எப்படிப்பட்ட இயக்குனர் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல நயன்தாரா ஒரு திறமையான நடிகை, அதை அவர் நிரூபிச்சுட்டே இருக்காரு. கடந்த காலத்துல அவர் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல மறுபடியும் நடிக்க வந்திருக்கிறாங்க. இணையதளத்தில் பரவக்கூடிய இந்த வதந்திகள் திருஷ்டி எடுத்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அன்பு மட்டுமே நாங்க நம்புறோம். ஆகையால நிதானமா இருங்க. மேலுமே என்டர்டைன்மெண்ட் மன்னருடைய மற்றொரு பிளாக் பஸ்டருக்காக காத்துருங்க அப்படின்ற குஷ்பு அவர்கள் தன்னோட எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கிறாங்க. இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.